கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்களுக்கு தேவையான அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதே. வேத வசனத்தை அறிந்து கொள்வோம், முழுமையாய் கீழ்ப்படிவோம். அது மட்டும் நம்மை குறித்து, நம் பசியை குறித்து, நம் குடும்பத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, சிந்திக்க தேவையில்லை, நினைத்து பார்க்க கூட தேவையில்லை. நமக்கு தேவையானது அந்தந்த வேளை ஆகாரம் நம் கையில் வந்து விழும். கவலையே பட தேவையில்லை. நமக்கு வயிறை உண்டாக்கினவர், நமக்கு பசி என்ற உணர்வை உண்டாக்கினவரும் அவரே. அதற்கு ஆகாரம் கொடுக்கவும் அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் கர்த்தரையே நம்பி வாழ்ந்து ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஆகாரம் புசிக்கின்றன. அதுபோல அவைகள் எந்த பணத்தையும் வைத்துக் கொண்டு வாழவில்லை, எந்த வேலையை வைத்தும் வாழவில்லை, எந்த உழைப்பை நம்பியும் அவைகள் வாழவில்லை. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக வாழ்வோம். மாரநாதா.